Hi guys, welcome to Rahul Random. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா Realme C3யோட அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme C3யை ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஓகே, அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸ் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் ரேப்பை ரிமூவ் பண்ணலாம். உள்ள நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாரண்ட்டி கார்டு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் கொடுத்துருக்காங்க உள்ளே. அதை எடுத்து வாரம் வச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே Realme C3 இருக்குது, அதையும் எடுத்து வாரம் வச்சிடலாம். இப்போ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் 10 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு மைக்ரோ யூஎஸ்பிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நம்மளுக்கு பேக் கேஸுக்கான ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோனை முதல்ல கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கிரேடியன்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழ்ப்பகுதி ஒரு ஸ்பீக்கர், மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட், ஒரு மைக்ரோஃபோன், 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் போடலாம். ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாங்காக விட்டுருக்காங்க, எதுவுமே தரல. ஃபோனோட பேக் சைடில் 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஒரு LED ஃப்ளாஷும் இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா Realme பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபோனோட ஃப்ரண்ட் 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு இயர் பீஸும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 6.5 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோனை பூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொன்னால் இந்த ஃபோனோட பேக்கோட பேட்டர்ன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே நல்லா பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே ஃபுல் ஹெச்டி தரல, HD தான் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா இந்த கேமரா அப்படின்னு சொல்லலாம். கேமரா வந்து 12 மெகாபிக்சல் சென்சார் இருக்கிற கேமரா இருந்தாலும் நல்ல ஒரு இமேஜ்லாம் எடுக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போது இந்த ஃபோனை வந்து இப்போதைக்கு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ பேட்ரி தாங்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இப்போ நான் அடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.